அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில அழகு நான்குல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருண்மை அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்குல இன்னைக்கு சுந்தர ராமசாமி என்று அழைக்கக்கூடிய பசுவையா குறித்த பதிவுகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட்தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். பிறந்த ஊர் மகாதேவர் கோயில். நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த மகாதேவர் கோவில் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் தான் சுந்தர ராமசாமி. பெற்றோரினுடைய பெயர் க சுந்தரம் ஐயர், மீனாட்சி அம்மாள். துணை பெயர் பசுவையா அப்படின்ற பெயர்ல எழுதக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சுந்தர ராமசாமியினுடைய தந்தை சுந்தரம் ஐயர் பர்மா ஷெல் நிறுவனத்தினுடைய முகவரா கோட்டயத்துல வணிகம் புரிந்துட்டு வந்திருக்கிறாரு. 8 வயது வரை சுந்தர ராமசாமி கோட்டயத்துலதான் வளர்ந்தாரு. 1939 இரண்டாம் உலக போர் மூண்ட போது சுந்தர ராமசாமியினுடைய குடும்பம் நாகர்கோயிலுக்கு குடியேறி இருக்கு. சுந்தர ராமசாமிக்கு கோட்டயத்துடன் அணுக்கம் எப்போதும் இருந்துட்டே இருந்திருக்கு. ஜேஜேவினுடைய சில குறிப்புகள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் ஆகிய இந்த நாவல்கள்ல அவர் வாழ்ந்த அந்த கோட்டயம் பற்றிய சித்திரங்கள்லாம் அதுல இருக்கு. முதிர்ந்த வயதில் அவர் தான் வளர்ந்த கோட்டயம் இல்லத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மலையாள மனோரமா இதழ்ல ஒரு செய்தியா ஒரு செய்தி வடிவில் ஒரு கட்டுரையா வெளிவந்திருக்கு. சுந்தர ராமசாமியினுடைய தந்தை நாகர்கோயில்ல துணிக்கடை ஒன்ற உறவினர் உதவியோட தொடங்கி நடத்திருந்திருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி சுதர்சன் துணிக்கடை அப்படின்ற பெயர் மாற்றமும் செஞ்சிருக்கிறாரு. தந்தை இருக்கையிலேயே சுந்தர ராமசாமி அந்த துணிக்கடைக்கு பொறுப்பேற்று வெற்றிகரமா அதை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நாகர்கோயில்ல கோட்டார் பார்வதிபுரம் சாலையில ராமவர்மபுரம் பகுதியில சுந்தரம் ஐயர் கட்டி இல்லத்தை விரிவுபடுத்தி அங்கேயே தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. சுந்தர ராமசாமி இளமையிலேயே மனம் புரிந்து கொண்டாரு. மனைவினுடைய பேர் கமலா. இவங்க திருக்கணங்குடியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு சவுந்தரா, தைலா, தங்கு அப்படின்ற 3 மகன்களும் சுந்தரம் கண்ணன் அப்படின்ற ஒரு பையனும் பிறந்தாங்க. சவுந்தரா காலமாகி விட்டாங்க. சுந்தரம் கண்ணன் காலச்சூடு இதழையும் பதிப்பகத்தையும் நடத்தி வர்றாரு. திருமதி கமலா ராமசாமி சுந்தரம் ராமசாமியினுடைய மறைவுக்கு பின் அவரை பற்றிய ஒரு நினைவு நூலையும் தன் அன்னை பற்றிய இன்னொரு நினைவு நூலையும் எழுதியிருக்கிறாங்க. சுந்தர ராமசாமியினுடைய தொடக்க வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ அன்னை இளமையிலேயே இலக்கிய ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்கிறாங்க. அதனால தினமலர் நிறுவனரான ராம சுப்பையரனுடைய தங்கை முறை கொண்டவர் தான் அவங்க. இளமையில அவர்கள் கையெழுத்து இதழ் நடத்தி இருந்திருக்கிறாங்க. அன்னையிடமிருந்து சுந்தர ராமசாமி இலக்கிய ஆர்வத்தை அப்பொழுதே அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரை தன் இலக்கிய ஆர்வங்களை அன்னையுடன் பகிர்ந்து கொள்வது உண்டு அப்படின்னு அவர் பதிவில் எழுதியிருக்கிறாரு. சுந்தர ராமசாமியினுடைய இளமை காலத்துல முக்கியமான அரசியல் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அவருக்கு 16 வயது இருக்கிற போது இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கு. சுதந்திர போராட்டத்தை அவர் நேர்ல பார்த்திருந்திருக்கிறாரு. நாகர்கோயில்ல சுதந்திர போராட்ட வீரர்களான எம்.வி. நாயுடு, தேரூர் சிவன் பிள்ளை போன்றவர்கள்லாம் பார்த்திருந்திருக்கிறாரு. 1956 மொழிவாரி மாநிலம் அமைந்த போது இன்றைய குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட சேர்ப்பதற்காக நிகழ்ந்த போராட்டங்களை அவர் அணுக்கமாக பார்த்தாரு. அந்த போராட்டத்துல ஈடுபட்ட குடிக்கால் செல்லப்பா, அதாவது பின்னால குடிக்கால் அப்துல்லா அப்படின்னு சொல்றாங்க, ஆகியோரோட அவருக்கு நெருக்கமான ஒரு நட்பும் இருந்திருக்கு. இந்த சித்திரங்கள் எல்லாமே அவருடைய ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்ற நாவல்ல இடம்பெற்றிருக்கு. 1950 கிருஷ்ணன் நம்பி என்ற பெயர்ல எழுதிய அழகிய நம்பியை சந்திக்கிறாரு. அவர்கள் நெருக்கமான நண்பர்களா மாறுறாங்க. இலக்கிய இரட்டையர் என்றே அழைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க. 1947 கிருஷ்ணன் நம்பி மறைவது வரை 25 ஆண்டு காலம் அந்த நட்பு இவங்களுக்கு இடையே நீடிச்சிருந்திருக்கு. சுந்தர ராமசாமியினுடைய இலக்கிய வாசிப்பு முதன்மையாக மலையாளத்திலேயே நிகழ்ந்திருக்கு. திருவனந்தபுரத்துல இருந்து வெளியான கௌமுதி வார இதழ் இவருடைய பார்வையில பெரும் செல்வாக்க செலுத்திருக்கிறார். அந்த கௌமுதி அப்படின்ற அந்த இலக்கியத்துல
அந்த இலக்கிய இதழ்ல வார இதழ்ல கௌமுதி பாலகிருஷ்ணன் என அழைக்கப்பட்ட பாலகிருஷ்ணன் நடையில நேரடியான செல்வாக்கு சுந்தர ராமசாமி கிட்ட இருந்திருக்கு. கோவிந்தன், ஜே தாமஸ் ஆகியோரால பெரிதும் கவரப்பட்ட ஒரு நபரா சுந்தர ராமசாமி இருந்திருக்கிறாரு. தமிழ்ல வள்ளிக்கண்ணன் கோயிலை பூட்டுங்கள் அப்படின்ற தலைப்புல துண்டு பிரசுரம் வழியாக தன்னுடைய 17வது வயதுல நவீன இலக்கியம் நோக்கி ஈர்க்கப்பட்டிருந்திருக்கிறாரு. வள்ளிக்கண்ணன், தோமுசி ரகுநாதன் ஆகியோருடைய எழுத்துக்கள் வழியா புதுமை பித்தன் சுந்தர ராமசாமிக்கெல்லாம் புதுமை பித்தன் அந்த வழியா புதுமை பித்தன் சுந்தர ராமசாமிக்கு அறிமுகமாகிறாரு. அழகிரி சாமியும் அந்த காலகட்டத்துல அறிமுகமானாரு. அழகிரி சாமியோட தொடர்ச்சியா கடித தொடர்பு சுந்தர ராமசாமிக்கு இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல தான் டி.கே. சிதம்பரம் முதலியாரினுடைய வட்டி தொட்டி அமைப்புல சுந்தர ராமசாமி அவ்வப்போது பங்கெடுத்து சீனிவாச ராகவன் ஆகியோரோட குறுகிய கால உரையாடல்ல இருந்திருக்கிறாரு. முதிய வயதினராக இருந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோடையும் இவருக்கு அறிமுகம் இருந்திருக்கு. புதுமை பித்தன் நினைவு மலர் புதுமை பித்தன் மீதான தீவிர ஈடுபாடு காரணமா 1951 தன்னுடைய அந்த 19வது வயதுல புதுமை பித்தன் நினைவு மலர் ஒன்ற நாகர்கோயில்ல இருந்து வெளியிடுறாரு. பல முக்கியமான ஆளுமைகளிடமிருந்து கட்டுரைகளை வாங்கி அதுல வெளியிடுறாரு. அதுல சுந்தர ராமசாமி எழுதிய முதலும் முடிவும் அப்படின்ற கதையை அவருடைய முதல் படைப்பா வெளிவந்திருக்கு. சரஸ்வதி சாந்தி தோமுசி ரகுநாதன் ஆசிரியரா கொண்டு 1954 முதல் 1956 வரை வெளிவந்த சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரி இதழ்ல சுந்தர ராமசாமியினுடைய தொடக்க கால சிறுகதைகள் வெளிவந்திருக்கு. 1954ஆம் ஆண்டு சாந்தி பத்திரிகையில இவர் எழுதிய தண்ணீர் அப்படின்ற கதைக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. விஜயபாஸ்கரனை ஆசிரியரா கொண்டு 1955 முதல் 1962 வரை வெளிவந்த சரஸ்வதியில சுந்தர ராமசாமியும் ஜெயகாந்தனும் தொடர்ச்சியா எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. தமிழக முற்போக்கு இலக்கியத்தினுடைய முகங்களா அவர்கள் அறியப்பட்டாங்க. சரஸ்வதியில சுந்தர ராமசாமியினுடைய முதல் நாவலான ஒரு புளிய மரத்தின் கதை தொடராக வெளிவந்திருக்கு. நாவல் முடிவுறக்கூடிய முன்னரே சரஸ்வதி நின்றுவிடவே சில ஆண்டு இடைவெளிக்கு பின் 1966 அதை முழுமை செய்து நூலா வெளியிடுறாரு. அதற்கு முன்னே சென்னையில KCS பணிக்கர் தொடங்கிய கலை கிராமமான சோழ மண்டலத்தில் நடைபெற்ற ஒரு கொலையை அடிப்படையாக்கி ஒரு நாவலை எழுதி முழுமை செய்யும் முன்னரே நிறைவுறாமல் கைப்பிரதிய அழித்து விட்டிருந்திருக்கிறாரு. கானா சுப்பிரமணியன் நவீனத்துவம் சுந்தர ராமசாமி 1966 கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது விமர்சனம் கொண்டவரா மாறுறாரு. விமர்சகரும் இலக்கிய ஆளுமையுமான கானா சுப்பிரமணியத்தினுடன் சுந்தர ராமசாமிக்கு முன்னரே தொடர்பு இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்களுடன் கொண்ட விளக்கம் அவரை கானா சுப்பிரமணியன் நோக்கி கொண்டு சென்றது. முற்போக்கு இலக்கியத்திலிருந்து அவர் நவீனத்துவம் நோக்கி போறாரு. கானா சுப்பிரமணியத்தினுடைய ஒரு நாள் என்னும் நாவல் அவருக்கு முன்னுதாரணமான ஒரு படைப்பா தோன்றுது. கானா சுப்பிரமணியன் நாகர்கோயிலுக்கு சுந்தர ராமசாமியுடனும் கிருஷ்ணன் நம்பியுடனும் பல நாட்கள் தங்கி உரையாடி இருந்திருக்கிறாரு. இலக்கியம் என்பது ஆர்வமும் பயிற்சியும் கொண்ட சிறிய வட்டத்துக்குள்ளேயே எழுதி வாசிக்கப்பட முடியும் என்னும் எண்ணம் கானாசுவுக்கு இருந்திருக்கு. அன்று தமிழில் வணிக எழுத்து மிகப்பெரிய இயக்கமா ஆயிருந்திருக்கு. அதுல கல்கி, தேவன், கொத்தமங்கலம் சுத்து போன்ற நட்சத்திரங்கள் உருவாகி இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் பரப்பிய இயக்கமாக வேரூன்றி இருந்திருக்கு. அவர்களும் இடதுசாரிகளும் பிரச்சார எழுத்தை உருவாக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பெரும் போக்குகளுக்கு எதிராக சிற்றிதழ்கள் வழியா செயல்படக்கூடிய ஒரு மாற்று இலக்கிய இயக்கத்தை கானாசு உருவாக்க முனைகிறாரு. அவரும் அவர் நண்பர் சீசு செல்லப்பாவும் சில 100 பிரதிகள் மட்டுமே அச்சிடப்படக்கூடிய சிற்றிதழ் இயக்கத்தை தொடங்குறாங்க. கானா சுப்பிரமணியன் சூறாவளி, இலக்கிய வட்டம் போன்ற சிற்றிதழ்களை நடத்துறாரு. சீசு செல்லப்பா தன் ஆசிரியர் பொறுப்புல எழுத்து இதழை நடத்துறாரு. சிற்றிதழ் இயக்கத்துல ஆர்வம் கொண்ட சுந்தர ராமசாமி இறுதி வரை சிற்றிதழ் இயக்கம் சார்ந்தவராகவே தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு. அதனுடைய முகமாகவே அவர் அறியப்பட்டார். இவருடைய படைப்புலகம் அப்படின்னு பாக்குறப்போ நாவல்கள் ஒரு புளிய மரத்தின் கதை 1966ஆம் ஆண்டு, ஜேஜேவினுடைய சில குறிப்புகள் 1981, குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் 1998ஆம் ஆண்டு, சிறுகதைகள் பாக்குறப்போ சுந்தர ராமசாமி சிறுகதை முழு தொகுப்பு 2006ஆம் ஆண்டு,
கவிதைகள் சுந்தர ராமசாமியினுடைய கவிதை முழு தொகுப்பு 2005ஆம் ஆண்டு. விமர்சனம் சார்ந்தும் கட்டுரைகள் சார்ந்தும் பிச்சமூர்த்தியின் கலைமரபும் மனித நேயமும் 1991, ஆளுமைகள் மதிப்பீடுகள் 2004, காற்றில் கரைந்த பேரோசை, விரிவும் ஆழமும் தேடி, தமிழகத்தில் கல்வி, வசந்தி தேவியுடன் ஓர் உரையாடல், இது 2000ஆம் ஆண்டு. இறந்த காலம் பெற்ற உயிர், இதம் இதம் தந்த வரிகள் 2002, இவை என் உரைகள் 2003, வானகமே இளவெயிலே மரச்செறிவே 2004ஆம் ஆண்டு, வாழ்க சந்தேகங்கள் 2004, புதுமை பித்தன் மரபை மீறும் ஆவேசம் 2006, புதுமை பித்தன் கதைகள் சுறா குறிப்பேடு 2005, 3 நாடகங்கள் 2006, வாழும் கணங்கள் 2005, நினைவோடைகள் கானா சுப்பிரமணியன் 2003, செல்லப்பா 2003, கிருஷ்ணநம்பி 2003, ஜீவா 2003, பிரம்மன் 2005, ஜி நாகராஜன் 2006, டி ஜானகிராமன் 2006, கு அழகிரிசாமி. மொழியாக்கங்கள் மொழிபெயர்ப்பு அப்படின்னு பாக்குறப்போ செம்மின் தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய செம்மினை மொழிபெயர்த்திருக்கிறாரு. தோட்டியின் மகன் தகழி சிவசங்கர பிள்ளை 2000ஆம் ஆண்டு, அது செம்மின் 1962. தொலைவில் இருக்கும் கவிதைகள் 2004. விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ குமரன் ஆசான் நினைவு விருது, இயல் விருது, தமிழ் இலக்கிய தோட்டம் 2001 வாழ்நாள் சாதனைக்காக வாங்கியிருக்காரு. கதா சூடாமணி விருது 2004ஆம் ஆண்டு. இவருடைய பெயர்ல வழங்கக்கூடிய விருது 2 இருக்கு. தமிழ் கனிமைக்கான விருது, தமிழ் கனிமை தகவல் நுட்பம் துறைகளுக்கான பங்களிப்புகளை கௌரவிக்கக்கூடிய முகமா சுந்தர ராமசாமி தமிழ் கனிமை விருது ஆண்டுதோறும் வழங்கிட்டு வராங்க. கனடாவின் தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பினால நிர்வகிக்கப்படும் இந்த விருது காலச்சூடு அறக்கட்டளையினுடைய பண உதவியோட வழங்கப்பட்டு வருது. இலக்கிய தோட்டம் நடத்தக்கூடிய வருடாந்திர இயல் விருது வழங்கும் விழாவில் இந்த விருதை பெறுபவருக்கு 1000 கனடிய டாலர்களின் விருது பட்டயமும் வழங்குறாங்க. இந்த விருதை பெறுபவர் சுயேட்சையான பன்னாட்டு நடுவர் குழுவால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இளம் படைப்பாளர் விருது சுந்தர ராமசாமி நினைவா ஆண்டுதோறும் இளம் படைப்பாளி ஒருவருக்கு நெய்தல் இலக்கிய அமைப்பு சுந்தர ராமசாமி விருது அளித்து வருது. இலக்கியத்தின் ஏதேனும் ஒரு வகையிலோ ஒன்றுக்கு மேற்பட்ட வகைமைகளிலோ முக்கியமான பங்களித்து வரக்கூடிய இளம் படைப்பாளி ஒருவருக்கு இந்த விருதை வழங்குறாங்க. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த விருதுக்கு பரிசீலிக்கப்படுறாங்க. படைப்பு துறையில தொடர்ந்து தீவிரமா இயங்கி வருபவர்களாக அவர்கள் இருக்கணும். விருதுல பாராட்டு பத்திரமும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் தராங்க. இறப்புன்னு பாக்குறப்போ சுந்தர ராமசாமி அக்டோபர் 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவில மூச்சுக்குழல் அலர்ச்சி நோயால காலமாகிறாரு. அவருடைய உடல் இந்தியா கொண்டு வரப்பட்டு நாகர்கோயில்ல எரியூட்டப்பட்டிருக்கு. இவரை சார்ந்த நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சுந்தர ராமசாமி நினைவின் நதியில் ஜெயமோகன், நினைவின் நதியில் அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் எழுதியிருக்காரு. சுந்தர ராமசாமி சில நினைவுகள் சி மோகன், எங்கள் நினைவில் சூரா, குடும்பத்தினர் நினைவில் அப்படின்ற பெயர்ல நெஞ்சில் ஒளிரும் சுடர் கமலா ராமசாமி, காலம் சுந்தர ராமசாமியினுடைய மலர்ல காலம் அப்படின்ற பெயர்ல வெளிவந்திருக்கு. இந்த தகவலோட சுந்தர ராமசாமி குறித்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.